நதியை பற்றி ஒன்று சொல்லணும். ஒருவேளை நானும் அவரும் ஒரு ஒண்ணுதான், ஒரு ஒற்றுமை இருக்கு. நான் உதவிக்காரா சரி அழைச்சிக்கிட்டு இருக்கேன். சரி டேரக்டர் போய் பார்த்துருவோம், மறுநாள் சேர்ந்துடலாம்னு நினைக்கிறது பார்க்கவே முடியாது. பார்க்கறதுக்கு பல மாசம் ஆகும். அப்போ எனக்கு ஒரு காலகட்டத்தில் எங்க அப்பா வேற சொல்லிட்டு வந்துட்டோம், ஒரு வருஷம் டைம் கொடுத்துருக்காரு. ஒரு வருஷம் எங்க ஏதாவது ஹாஸ்பிட்டல் சேர்ந்துட்டா ஓகே, இல்லைன்னா ஊருக்கு வந்துட்டார் ஜாமீன்ல விட்ட மாதிரி. சினிமாவில் ஏதோ ஒரு இதில் நம்ம ஃபர்ஸ்ட் சேர்ந்துருவோம் அப்படின்ட்டு நான் உதவிக்குனா சேர்றதுக்கு முன்னாடி நான் உதவி எடிட்டரா பணி புரிஞ்சேன். சோலைக்குன்னு ஒரு படம் அதில் எடிட்டர் அவுட் பண்ணி, அதுக்கப்புறம் சார் ராமநாத சார்ட்ட உதவிக்குனர் அவுட் பண்ணி, அதுக்கப்புறம் டைரக்டர் ஆகிட்டோம். இவரும் உதவிக்குனர் வந்து சேர வந்தவர் தான், இயக்குனர் கனவோட வந்தவர் தான். இந்த டிராவலில் சரி ஏதோ ஒரு இதில் ஒரு கட்டுமரத்தில் ஏறிவோம் அப்படின்னு ஏறின கட்டுமரம் தான் எடிட்டிங். என்னோட எல்லா படங்களுக்கும் எடிட்டர் வந்து ஜெய்சங்கர் சார். ஒரு 3ஆவது படத்துலேருந்து யாராவது கவனத்தை ஈர்ப்பாங்க. ஒரு கேமரா அசிஸ்டண்டோ இல்லை எடிட்டர் அசிஸ்டண்டோ இல்லை டான்ஸ் மாஸ்டர் இருக்கும்போது டான்ஸ் மாஸ்டருக்கு அசிஸ்டன்ட்லாம் இருப்பாங்க. யார் நம்ம கவனத்தை ஈர்க்கிறாங்களோ அவன் உண்மையான உழைப்பாளி, நேர்மையான உழைப்பாளி. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவர். ஏன்னா ஜெய்சங்கர்கிட்ட அவர் ஒர்க் பண்ணும்போது இவர் பக்கம் கவனம் திரும்புது. ஏன்னா இப்போ ராப்பகலாம் விடிய விடியாம கூட உட்காருவார். அந்த மாதிரி ஒரு உழைப்பை. ஏன் உழைப்பு எப்படி வரும்னா, நம்ம நேசிக்கிற தொழிலை நம்ம பண்ணாதான் அந்த உழைப்பு வரும். அதனால் இவர் சினிமாவை உயிரா நினைக்கிறாரு. அதனால் அந்த உழைப்பு வந்திருக்கு. அந்த உழைப்புக்கான அந்த நேசத்துக்கான ஒரு அஸ்திவாரம் தான் இந்த காண்டம். இந்த காண்டம் நதியின் தொழிலுக்கு பாதுகாப்பு.